நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சவால் விடுறேன், முடிஞ்சா விஜயநகரத்துக்குள்ள காலடி எடுத்து வை. இந்த இடத்துல உட்காரணும்னா நீ 100 ஜென்மம் எடுத்தாகணும். உன்னோட இடம் இதுதான். இது அறிஞர்கள் கூடுற இடம். என் உயிரை காப்பாத்துனதுக்கான நன்றிய நான் பண்டித ராமகிருஷ்ணருக்கு தான் சொல்லணும். நான் இன்னிலிருந்து உங்களை என்னோட அரசவையில சிறப்பு ஆலோசகரா நியமிக்கிற ராமகிருஷ்ணா. வாழ்க்கை முழுக்க புகழும் செல்வமும் உன் கூடவே தான் இருக்கும். இனி வரப்போற நாட்கள்ல உன்னால இந்த ஊரே புகழடைய போகுது. எல்லா வேத புராணங்கள் சாஸ்திரங்களோட ஞானி ஆவாய். என்னோட ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூடவே இருக்கும். நலம் உண்டாகட்டும். என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஒண்ணுல மந்திரியாரே, இது வரைக்கும் நீங்க எனக்கு பண்ண உதவிகளுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு யோசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு நன்றி எல்லாம் எதுவும் தேவையில்லை பண்டிதர் ராமகிருஷ்ணா. நாம நன்றிய வாயால சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இதயத்துல எப்பவும் எனக்கான அன்பு இருந்தா மட்டும் போதும். அது எப்பவும் இருக்கும். ஆனா இன்னும் ஒரு குறை இருக்கு மந்திரியாரே. அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை, நீக்க முடியாத பிரச்சனைகளை எதிர்த்து அதை ஜெயிச்சிருக்க. அந்த பிரச்சனைகளை என் முன்னாடி கொண்டு வந்தவர் ராஜகுரு, மகாகுரு, நம்ம குரு தான். அவர் எங்க? உண்மையாவே அவர் தியானம் பண்ண காசிக்கு போயிட்டாரா என்ன? ஒருவேளை அவரு இந்நேரம் இங்கே இருந்திருந்தா இன்னும் சிறந்தவராயிருப்பாரு. ரொம்ப சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. குரு தன்னோட தியானத்துக்கான பயணத்துக்காக கிளம்பிட்டாரு. ஆனா அவரு காலையில மகாராஜாவை சந்திக்கிறதுக்காக வந்திருந்தாரு. என்ன விஷயம் குருவே? என்ன எதுக்காக திடீர்னு பார்க்கணும்னு சொன்னீங்க? அது மகாராஜா, நான் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன் மகாராஜா. அந்த முடிவை முழுமையாக்குறதுக்கு உங்க அனுமதி அவசியம் தேவை. குருவே, நான் நிச்சயமா அனுமதி கொடுக்கறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க முடிவு என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ இந்த விஜயநகரம் மண்ணை விட்டு தீர்த்த யாத்திரை போகணும்னு ஆசைப்படுறேன் மகாராஜா. அங்கே போய் 12 வருஷங்கள் தவ வாழ்க்கை வாழணும். இல்ல குருவே, உங்களை அப்படி என்னால போக விடவே முடியாது. இதத்தான உங்க வாயிலிருந்து நான் எதிர்பார்த்தேன். நன்றி மகாராஜா. நீங்க பண்றது நல்ல காரியம். அதுக்கு உங்களை கௌரவிச்சே ஆகணும். என்னோட கட்டளை என்னன்னா, குருவோட பயணத்துல எந்த இடையூறும் பிரச்சனையும் வரக்கூடாது. கவனமா இருங்க. இருந்தாலும் மகாராஜா, குரு வாழ்க்கை முழுக்க ராஜ்யத்துக்கு சேவை பண்ணிருக்காரு. அதனால குருவோட இந்த பயணத்துல எந்த கஷ்டமும் வர்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் உங்களை தடுக்க மாட்டேன் குருவே. மந்திரியாரே, சொல்லுங்க மகாராஜா. குருவை முழு கௌரவத்தோடையும் மரியாதையோடையும் விஜயநகரத்தோட எல்லையில கொண்டு போய் விடுங்க. குருவே, நீங்க இந்த ராஜ்யத்தை விட்டு கிளம்புறதால உங்க பயணம் வெற்றிகரமா இருக்கணும். அதுக்காக நான் ஒரு பூஜைக்கான ஏற்பாடு பண்றேன். இல்ல மகாராஜா, சரிங்க மகாராஜா. ஆனா இன்னைக்கு காலையிலேயே குரு தியானம் பண்றதுக்காக தன்னோட பயணத்தை தொடங்கிட்டாரு. விதிய பாத்தீங்களா? எந்த குரு எப்பவும் என்ன ஊர்ல இருந்து தள்ளி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரோ அவரே தியானம் பண்றதுக்காக போயிட்டாரு. அது மட்டும் இல்ல, குரு இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில வசதியா வாழ்ந்திருக்காரு. இப்படி இருக்கும்போது இந்த தியானம்ன்றது அவருக்கு பெரிய தண்டனையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்னே தெரியல.
தனிமணி, சொல்லுங்க குருஜி. இந்த இடத்த பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? நாம இதுக்கு முன்னாடி எப்பயாவது வந்திருக்கோமா? மணி, இவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இவருடைய ஞாபக சக்தியும் சன்னியாசம் வாங்க போயிருச்சு போல இருக்கு. இன்னைக்கு நாம கடந்த 1 மணி நேரத்துல 3 முறை இங்க வந்துட்டோம் தெரியுமா? நீ சொல்றது உண்மையா? ஆமா. அட கடவுளே, அப்ப நம்ம காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமா? ஆமா குருஜி, உங்களை நாங்க எப்ப குருவா ஏத்துக்கிட்டோமோ அப்பதுல இருந்தே நாங்க உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு தான் நீங்க உண்மையை சொல்லிருக்கீங்க. நாம 3 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிட்டோம். அப்ப ஒண்ணு செய்வோம். ஒரு நல்ல நிழல் மரமா பார்த்து அடியில உட்காந்து நல்ல வயிறு முட்டை ஒரு பொடி பொடிப்போம். வாங்க, வா. எடுங்க எடுங்க எடுங்க, கொடுங்கப்பா, கொடுங்க கொடுங்க கொடுங்கப்பா, இங்கேயே சாப்பிடுவோம். இல்ல குருஜி, இன்னைக்கு நீங்க இந்த காட்டுல இருக்கிற சாப்பாட்டை தான் சாப்பிடணும். முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்க. மரத்தோட இலைகளா காய்களா எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க. அடே மண்டுகங்களா, நாம ஏன் புல்லையும் பயிரையும் திங்கணும்? அதான் புறப்படும் போதே உங்க குருமாதா கட்டி கொடுத்துருக்காளே, அதை எடுத்து வைங்க. குருஜி, நீங்க மறந்துட்டீங்களா? நாம பயணத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல வயிறு முட்டை சாப்பிட்டோம்ல. நான் சாப்பிட்டுட்டேனா? அட கடவுளே, என்ன இந்த இடம் இப்படி இருக்கு? இங்க சாப்பிடுறதுக்கும் ஒண்ணு இல்ல, குடிக்கிறதுக்கும் ஒண்ணு இல்ல. தனிமணி, காட்டுக்குள்ள நம்மள சாப்பிடுற மிருகங்கள் இல்லையே. குருஜி, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் கேட்டு வந்துடுறோம். யாருக்கிட்டனா? குருஜி, நீங்க இங்கே இருந்து எங்களுக்காக காத்துக்கிட்டு இருங்க. நாங்க போய் விஜயநகரத்துல கேட்டுட்டு வந்துடுறோம். இல்லங்க, என்னை விட்டு எங்கேயும் அசையக்கூடாது சொல்லிட்டேன். குருஜி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? உங்களுக்கு இந்த சந்நியாசம் அப்புறம் தியானத்துக்கெல்லாம் இன்னும் பயிற்சி வேணும் குருஜி. அதனால என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. நாம திரும்பி போயிடலாம் குருஜி. போக முடியாது, அதுக்கெல்லாம் கொடுப்பனையே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி திரும்பி போனா அது எனக்கு மான பிரச்சனை. மகாராஜா முகத்துல எப்படி முழிப்பேன்? இத பாருங்க, நாம தொடர்ந்து போகலாம். இங்க இருந்து வெளியேற வழியையும் தேடிக்கிட்டே போகலாம். வாங்க வாங்க, அப்படி போவோம், அப்படி போவோம். ஈஸ்வரா, இதையெல்லாம் பார்க்கும்போது ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப என்ன பண்றது? வந்த இடத்துக்கும் திரும்ப முடியாது, போற இடத்துக்கும் போய் சேர முடியல. ஈஸ்வரா, எங்க கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்க என்ன? ஒரே இடத்துல செக்கு மாடு மாதிரி சுத்தி சுத்தி வர்றேன். சுத்தி மரத்தை தவிர ஒன்னையும் காணோம். இங்க இருக்கிற மரங்கள் கூட எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கு குருஜி. எந்த வழியுமே சுத்தமா தெரிய மாட்டேங்குது. நாம எந்த பக்கம் போறது? குருஜி, நம்ம நிலைமை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம 3 பேரும் இதே இடத்துலயே சமாதி ஆயிருவோம் போல இருக்கு. இல்ல இல்ல இல்ல, இங்க இல்ல, இங்க இல்ல. அடே கழுத, நாம இங்க வந்திருக்கிறது தவம் செய்யறதுக்குடா, சமாதியாக இல்ல. இப்போ இந்த காட்டை விட்டு வெளியேறணும்னா வழி கேட்கறது கூட ஆள் இல்லையே. இந்த பையன் அந்தரத்துல மிதக்குறான். ஓம் மகா காளியே நமக. நீயே சக்தி ஜோதி ஸ்வரூபம். உன் பக்தர்களோட துக்கத்தை நீக்கி அவங்களுக்கு எல்லா செல்வ செழிப்பையும் வழங்குற. உங்களோட மகிமை எல்லாத்தை விட அப்பாற்பட்டதுமா. உங்களோட கருணையே கருணைமா. நான் என்னவா இருந்தேன், என்ன நீ என்னவா ஆக்கியிருக்க? வாழ்க்கையோட ஒவ்வொரு அடியிலையும் நான் எங்கெங்க மாட்டினேனோ, எங்கெங்க விழுந்தேனோ, அங்கெல்லாம் நீதான் என்னை காப்பாத்திருக்க. உன்னோட கருணையை இதே மாதிரி எனக்கு காமிச்சுக்கிட்டே இரு தாயே. என்னைக்கும் நீ என் கூட துணையாவே இருக்கணும். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு எனக்கு பலத்தை கொடு. பேரழிவு வந்தாலும் அதுல உன்னை தேடி வரத்துக்கான பக்தியை கொடு. இப்ப நான் எந்த பதவியை ஏத்துக்க போறேனோமா, அந்த பதவிக்கு தகுதியான அறிவை கொடு. எப்பவும் என் மேல பதவிக்கான தலைகணம் ஏறாம பாத்துக்கோ. என்னோட மனசை என்னைக்கு இப்படியே வச்சிருங்கம்மா. எனக்கு இது மட்டும் போதும்.
எனக்கு இன்னைக்கு உங்களோட லட்டு கொடுத்துருக்கீங்கம்மா. சாரதா, என்ன அதிசயம் இது? சரி சரி, பாத்தியாமா, உன்னோட கோவில்ல அதிசயம் நடந்திருக்கு. அம்மா எனக்கு அவங்களுடைய லட்டு கொடுத்திருக்காங்க. அதிசயம், என்னால நம்பவே முடியல குருஜி. இது பெரிய அதிசயம் குருஜி, பெரிய அதிசயம். அடடா, இவரு பெரிய மகானா இருப்பாரு போல இருக்கே. வணக்கங்க, அற்புதம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவரு இதுக்கு முன்னாடி எங்களுக்கு குருவா இருந்துகிட்டு இருந்தாரு. இப்பதான் புதுசா தியானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இவரு மேல எங்களுக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. எங்களை இவரு விடவே மாட்டேங்கிறாரு. இனிமே நாங்க இவருக்கு நல்ல சிஷியர்களாவே இருக்க மாட்டோம். எங்களுக்கு ஒரு நல்ல குரு வேணும். இந்த தனிமணியை உங்க சிஷியர்களா ஏத்துக்கோங்க. நீங்க எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டீங்களா? வாழ்க்கையில நம்பிக்கை இல்லையா? ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் உயிரோட இருக்க நம்பிக்கை மட்டுமே துணையா இருக்கும். இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம். கீதையும் இதைத்தான் சொல்லுது. பிரம்ம வாக்கியம். பிரம்ம வாக்கியத்தை உச்சரிக்கக்கூடிய திவ்ய அருள் கொண்ட நீங்க யாருங்க? நான் ஒரு சாதாரண மனிதன் தான். இல்ல, இல்லவே இல்லை. ஒரு சாமானியனால எப்படி இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்த முடியும்? எப்படி எப்படி? நீங்க அந்தரத்துல மிதந்ததாவே நான் நினைச்சிட்டேன். சில நேரங்கள்ல கண்களுக்கு என்ன தெரியுதோ உண்மை அதுக்கு எதிரா இருக்கும். அற்புதம் குருஜி, அற்புதம். ஒருவேளை தியானத்துக்கு முன்னாடி காத்துல பறக்கிற இந்த வித்தையை நீங்க கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு பேரோட செல்வங்களை நீங்க அழிச்சிருப்பீங்க. எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இல்ல, இந்த காரியத்தை இவரால பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்பவே உயரமான இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மரக்கிளையால இவரோட எடையை தாங்க முடியாது. இதோ பாருங்க, நான் உங்களுக்கு தாகமா இருக்குல்ல? அங்க வாழை இலையில தண்ணி இருக்கு, போய் குடிங்க. ரொம்ப பசிக்குது இல்ல? அங்க சாப்பிட கிழங்கு இருக்கு, அதை எடுத்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா எந்த கஷ்டத்தால நீங்க கட்டாயத்தோட தியானம் பண்ணணும்னு இந்த காட்டுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்களோ அதையுமே நான் தீர்த்து வைக்கிறேன். ராஜகுரு தத்தாச்சாரியார் அவர்களே. குருஜியோட பேரையே சொல்லிட்டான். குருஜி குருஜி. இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயுமே சந்திச்சது இல்லையே. அப்படி இருக்கும்போது எப்படி என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க? கடவுள் நமக்கு பேசுறதுக்கு எத்தனை வாய் கொடுத்திருக்காரு? ஒன்னே ஒண்ணுதான். கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் 2 காதுகள் 2 கண்கள் கொடுத்திருக்காரு. அதாவது நம்ம பேசுறதை விட கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனாலும் உங்ககிட்ட நான் என்ன பத்தி எதுவுமே சொல்லலையே. குரலுங்கிறது முகத்தோட திரை. அதை வச்சு மூடினாலும் கண்கள் அதை கண்டுபிடிக்கும். அடடா குருஜி, இவரு இன்னொரு பிரம்ம வாக்கியத்தை சொல்லிட்டாரே. என்னால நம்ப முடியல. இல்ல, ரொம்ப சுலபம். உங்க காஞ்ச உதடு நீங்க தாகமா இருக்கீங்கன்னு காட்டுது. நீங்க பேசும்போது வயித்து மேல கையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது பசியை குறிக்குது. உங்களோட நெற்றி சுருக்கமா இருக்கு,
அப்படின்னா நீங்க குழப்பத்துல இருக்கீங்க. தியானத்துக்கான ஆடைகளை போட்டிருக்கீங்க, ஆனா நீங்க அதுக்கு தயாரா இல்ல. உங்க முகத்துல கோபம், பேராசை, அப்புறம் பயமும் தெரியுது. தியானம் பண்றவங்க முகத்துல இது இருக்காது. அதுக்கப்புறம் உங்க மோதிரம், அதுல விஜயநகரத்தோட ராஜமுத்திரை இருக்கு. அப்படின்னா அதுல நீங்க ஏதோ ஒரு உயர்ந்த பதவியில இருக்கீங்க. ஒரு பண்டிதருக்கு மிகப்பெரிய பதவியே ராஜகுரு தான். எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும். விஜயநகரத்தோட ராஜகுருவோட பேரு பண்டிதர் தத்தாச்சாரியார் அவர்கள். அது நீங்க தான். பிரமாதம், பிரமாதம். அந்தரத்துல மிதக்கிறது ஒன்றும் அவ்வளவு அதிசயம் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அதை விட இந்த அறிவு கூர்மை இருக்கு, இது கண்டிப்பா பாராட்டப்பட வேண்டியதுதான். எனக்கு மட்டும் இல்ல, புத்திசாலித்தனம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. நம்மளோட அறிவை நாமளே கண்டுபிடிக்க தாமதமாகும். யார் நீங்க? எங்க இருந்து வர்றீங்க? நான் வட ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கேன். உங்க பேர் என்னய்யா? நான் பிறக்கும் போது என்னோட பெயரை என் அப்பா அம்மா மகேஷ் தாஸ்னு வச்சாங்க. மகேஷ் தாஸா? ஆனா எல்லாருமே என்ன அன்போட பீர்பால்னு கூப்பிடுவாங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னோட நண்பர், என்னோட விசேஷ ஆலோசகர். அவரை நான் மதிக்கிறேன். அதோட 8வது ஆலோசகர் பதவியை அவர் ஏத்துக்கிட்டதால வரலாறு அவரை கௌரவிக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்துல மந்திரியாரே, நீங்க இந்த அரண்மனையை நல்லாவே அலங்கரிங்க. மகாராஜா, இத பாருங்க, என்னோட அலங்காரத்துக்கான பட்டியல். இதுல 10 காஞ்சிபுர புடவைகள், 20 ஒட்டியானங்கள், அப்புறம் தங்கத்தால செஞ்ச நிறைய ஆபரணங்களும் இருக்கு. மகாராணி சின்னாதேவி, இது பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பதவி ஏற்பு விழாதான். இது உங்களுக்கானதெல்லாம் கிடையாது. புரிஞ்சுதா மகாராணி திருமலம்பா? நிச்சயமா மகாராஜா. மகாராணி திருமலம்பா, 10 காஞ்சிபுரம் புடவைய வச்சு எதுவும் பண்ண முடியாது. பாருங்க, நான் என்னுடைய பட்டியல்ல 15 காஞ்சிபுரம் புடவைகளை எழுதியிருக்கேன். ஒருவேளை விழா நடக்கும்போது எனக்கு ஏதாச்சும் நேரம் பிடிக்காம போயிடுச்சுன்னா அதனாலதான். அப்புறம் 20 ஒட்டியானத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? 10 இருந்தா அதுவே போதும். மகாராணி சின்னாதேவி, ஒவ்வொரு பொருளுக்கும் விவாதம் பண்றதுக்கு பதிலா 2 பேரும் பட்டியலை ஒன்னா சேர்த்து கொடுத்துருவோம். 2 பேரும் எப்பவும் சண்டை தான் போடுவாங்க. ஆனா இந்த புடவைகளையும் ஆபரணங்களையும் வாங்கும் போது மட்டும் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. மகாராஜா, நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல இல்ல மந்திரியாரே, நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த விழாவுக்காக நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த அரண்மனைக்குள்ள வரும்போதே மலர்களால மழை பொழியணும். மகாராஜா வாழ்க. புத்தர், இப்போ இது சரியா இருக்குல்ல? மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, நீங்க உங்க அறைக்குள்ள போய் உங்க 2 பட்டியலையும் சேர்த்துருங்க. சரிங்க மகாராஜா. வாங்க, நான் கொண்டு வர சொல்றேன். ஆமா, என்ன விஷயம்? எனக்கு ஒரு துக்கமான செய்தி கிடைச்சிருக்கு மகாராஜா. நம்மளோட ரகசிய தூதர் இத்தனை நாளா நிசாம் ராஜ்யத்திலிருந்து தூது அனுப்பிட்டு இருந்தாரு. அத நிசாம் ராஜ்யத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரை அங்க கைது பண்ணிட்டாங்க மகாராஜா. என்னது? ஆமா மகாராஜா. மகாராஜா, அந்த தூதரை பத்தி இப்போதைக்கு எந்த தகவலும் தெரிய வரல. ஆனா அவரை சிறைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தூதுவர் இந்த தகவல் கடிதத்தை நமக்கு அனுப்பி வச்சிருக்காரு. நிச்சயமா நிச்சயமா இந்த கடிதத்துல ஏதாவது முக்கியமான தகவல் இருக்கும். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் மகாராஜா. இதுல என்ன எழுதியிருக்குன்னு படிங்க. இது மந்திரியாரே, அதுல என்ன இருக்குன்னு படிச்சு சொல்லுங்க. இது மகாராஜா, இது வந்து என்ன இது அது மகாராஜா, அது இத படிக்க தானே சொன்ன. இது எந்த மொழியில எழுதிருக்காங்க? மகாராஜா, தூதுவர் ரகசிய தகவலை அனுப்புவாருங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அவங்களோட மொழியும் ரகசியமா இருக்கும்னு எனக்கு தெரியாது மகாராஜா. இதுல என்ன எழுதி இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.
ஒருவேளை அந்த ஒற்றர் ஏதாவது ஆபத்தை பத்தின தகவலை நமக்கு கொடுத்திருக்காரா என்ன? என்ன மந்திரியாரே மகாராஜா? இப்ப உடனே பண்டித ராமகிருஷ்ணருக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிவிங்க. கட்டளைப்படியே மகாராஜா. என் மனசு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இதோ பாருப்பா பீர்பால், இப்பதான் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு பசி போக்குன. அந்த பசிய போக்குனதுக்கு என்கிட்ட நன்றிங்கிறத தவிர வேற எந்த வார்த்தையும் இல்ல தம்பி. ரொம்ப நன்றி. நன்றி. சரி பீர்பால், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. எங்க குருஜி மேல கருணை காட்டி அவரை வெளியேற்றுறதுக்கான வழியை காட்டுங்க. என்ன தனி சொல்ல வர்றது என்னன்னா, காட்டை விட்டு வெளியே போறதுக்கான வழியை காட்டுங்கன்னு. அவ்வளவுதான். நீங்க எந்த வழியா காட்டுக்குள்ள வந்தீங்களோ அதே வழியா வெளியே போயிடலாம் இல்லையா? வழிய சொன்னா போதும் எனக்கு. அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஞாபகம்னா என்ன தம்பி? கடந்து போன காலமா திரும்பி வராதா? கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க தம்பி, ஞாபகம் வந்துரும். அதுக்கெல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒருவேளை போகணும்னா நான் புது வழியை தேடிக்குவேன். என்னது புது வழி தேடுறத? அதுக்கு வேற புதுசா கஷ்டப்படணுமே. இத பாருங்க தம்பி, இங்க வனவிலங்குகள் எதுவும்? அட குருவே, இது காடு. அப்போ விலங்குகள் இருக்கதானே செய்யும். கேக்குதா? ஏதோ சத்தம் வருதுல்ல? வருது. அப்படின்னா வனவிலங்கு நம்ம கிட்டதான் இருக்கு. என்னது கிட்டையா? குருஜி, அவரு வனவிலங்கு நம்ம கிட்ட இருக்குன்னு தான் சொன்னாரு. நம்ம கண் முன்னாடி இருக்குன்னா சொல்லவே இல்ல. தம்பி எங்கப்பா போற? என்ன செய்யற நீ? எப்பா, வனத்துல மிருகங்கள் இருக்கான்னு கேட்டேன், அதுக்காக மரத்துல ஏறுவியா? மரத்துல ஏறினது உயிரை காப்பாத்திக்கதான். யானைகள்லாம் இப்படி கூட்டமா வர்றது, பறவைகள் எல்லாம் ஒன்னா திடீர்னு பறக்கிறது, மத்த விலங்குகளோட இந்த பதற்றம், இது மிகவும் பலம் வாய்ந்த மிருகம் இங்க வர்றதுக்கான அறிகுறி தான் குருவே. அதனால என் உயிரை காப்பாத்திக்க மரத்துல ஏறினேன். ஓ அப்படியா? உயிரை காப்பாத்திக்க ஏறினியாக்கும். எப்பா, எனக்கு உயிர் இருக்குப்பா. மரத்துல ஏறதுக்கு கை கால் கூட இருக்கு. அதை பயன்படுத்தி மரத்து மேல ஏறுங்க, உயிரை காப்பாத்திக்கோங்க. அட விடுங்க ஐயா, நீங்க வேற. நான் விஜயநகரத்துல இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்தது மரம் ஏற இல்ல. என்னால முடியாது. அப்போ சரி, ஒருவேளை புலி இங்க வந்துச்சு அப்படின்னா நீங்க ஏன் மேல ஏறலன்னு கேட்காது. பீர்பால் சரியா சொல்றான். சரிதான். அப்படின்னா ஏறேன், நிச்சயமா ஏறேன். ஆனா எப்படி? ஞாபகம் வந்துருச்சு. என்னோட சிறு வயதுல என் கூட விளையாடுற பசங்க தோல்ல காலை வச்சு நான் ஏறிடுவேன். மணி, இந்த கலவை நம்ம மேல ஏறுறதுக்கு முன்னாடி நாம ஏறிடுவோம். வா. அடே சிஷ்யன்களா, கொஞ்சம் நில்லுங்கப்பா. உங்க தோல்ல காலை வச்சு தான் நான் மேல ஏறணும். ரெண்டு பேரும் குனிங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் ஏறுங்க, அது வந்துகிட்டு இருக்கு. இதோ வந்துட்டேன். நல்ல வேலை, எப்படியோ மரத்து மேல ஏறிட்டோம் குருஜி. சிவ 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 சிவ. உங்கள யாருக்காவது காயம் பட்டிருக்கா, இல்லனா ரத்தம் வருதா? இல்லையே. நான் காட்டுக்குள்ள நடந்து வந்தப்போ என் கால்ல முள்ளு குத்தி ரத்தம் வந்துச்சு. அது இன்னும் நிக்கவே இல்ல. அப்போ நீங்க நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. மரத்துல ஏறி உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த புலி உங்க ரத்தத்தோட வாசனையை மோப்பம் முடிச்சுதான் இங்க வந்திருக்கு. புலிக்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும். காட்டை பத்தி நீங்க இவ்வளவு விளக்கம் கொடுக்கறத பார்த்தா உங்க தாத்தாவுக்கு தாத்தா கூட காட்டிலேயே இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆமா, ஏன் புலி இன்னும் வரல? இவர் என்ன புலிக்கு காத்துக்கிட்டு இருக்காரு? என்னமோ புலி நண்பர் மாதிரி. குருஜி, புலி வந்துருச்சு. குருஜி, போங்க, போய் அதுக்கு மரியாதை பண்ணிட்டு வாங்க. புலி உங்களை பார்க்க தான் வந்திருக்கு, உங்களை பார்க்க தான். நீங்களே போங்க குருஜி. முட்டாளுங்களா, கொஞ்சம் சும்மா இருக்கு. நீ குருஜியை மரத்துல ஏற விட்டு பெரிய தப்பு பண்ணிட்ட. அவரு கீழே இருந்திருக்கலாம்.
எங்க குருஜி புலியோட மதிய உணவுக்காவது பிரயோஜனமா இருந்திருப்பார்ல. புலிக்கு யாரையாவது கிடைச்சிருக்கோம். கழுதைங்களா வாய் முடுங்க. இல்ல 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 குருஜி, போ சொல்லுங்க. இதுல எழுதியிருக்கிற மொழியை பார்த்தா இது ஒரு மொழி மாதிரியே தெரியவே இல்லை. இது சின்னங்களால் எழுதப்பட்ட கடிதம் ராமகிருஷ்ணா. ஆமா மந்திரியாரே, நிச்சயமா இது கடிதம் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணா எல்லாத்த விட முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒற்றர் இதை அனுப்புனாரோ அவர் என்னை விட ரொம்ப புத்திசாலியான புகழ்பெற்ற ஒற்றர்ல ஒருத்தர். பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த கடிதத்துல இருக்கிற செய்தியை இன்னமும் என்னால புரிஞ்சுக்க முடியல. நிச்சயமா அது ஒரு எச்சரிக்கையா தான் இருக்கணும், இல்லனா வரப்போற ஆபத்துக்கான செய்தியா கூட இது இருக்கலாம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்கோ அந்த பிரச்சனையை உடனடியா என்னன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணியே ஆகணும். சரிங்க மகாராஜா, உங்களுடைய நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. தீர்வு கண்டுபிடிக்க முடியாத விடுகதைன்னு எதுவுமே இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தேவை. இந்த கடினமான செய்தியோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுவரைக்கும் கவனம் எந்த இடங்கள்ல எல்லாம் போலியோ அந்த இடத்தெல்லாம் நாம கவனிச்சாகணும். இதுக்கான அர்த்தம் எனக்கு தெரிய வந்த உடனே நான் உங்களுக்கு விரிவா சொல்லிடுறேன். நல்லது பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க, இதுக்கு நீங்க ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்கவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். இல்லனா அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பதட்டப்படாதீங்க மகாராஜா. எப்படியாச்சும் சரி, இந்த புது சவாலுக்கான தீர்வை நிச்சயமா கண்டுபிடிப்பேன். பாத்தீங்களா ஒரே அடியா இந்த புலி உக்காந்தே போச்சு. எவ்வளவு பெருசுயா. இங்க உட்கார சொன்னது யாரு? இதுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? இதோட இன்னைக்கான வேலையே இதுதான். நீங்க கீழே இறங்குற வரைக்கும் காத்திருக்கிறது. இல்ல இல்ல இல்ல, நான் மாட்டேன், இறங்க மாட்டேன். நாங்க இறங்க மாட்டோம். நாங்களும் இறங்கவே மாட்டோம். யாரும் பதட்டப்படாதீங்க, சரியா? கொஞ்ச நேரத்துல அது இங்க இருந்து போயிடும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? புலி எப்பவும் இறைய தேடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு இடத்துல இறை கிடைக்கலனா அது வேற இடத்தை தேடி போயிடும். காப்பாத்துங்க குருஜி. போகுது போகுது போகுது. போயிருச்சு போயிருச்சு. பீர்பால் நீ சொன்னது சரிதான். இனிமே அது திரும்ப வராது. ஆமா, வராது. குருஜி, நீங்க ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? இந்த பீர்பாலுக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு குருஜி, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. பார்க்காமலே உங்களை பத்தி சொல்றான். இன்னைக்கு உங்க உயிர் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அது இவனால மட்டும்தான் குருஜி. அப்படின்னா இவன் பண்டிதர் ராமகிருஷ்ணனை விட ரொம்ப புத்திசாலியா இருப்பான். மூடுங்க. நீங்க 2 பேரும் தான் அந்த ராமகிருஷ்ண அறிவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அதனாலதான் இவனையும் அவன் இடத்துல வச்சு பாக்குறீங்க. பீர்பால், நீங்க தானே சொன்னீங்க உங்களுக்கு வந்த வழி ஞாபகம் இல்லைன்னு? ஆமா, சொன்னேன். இப்போ வழியை தேடுறோங்கிற பேர்ல மறுபடியும் இந்த காட்டை சுத்தி 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 வர்றோமோன்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு ஏதும் எனக்கு இந்த காட்டை சுத்தி காட்டணுங்கிற எண்ணம் இல்லையே? இல்ல. புலி எந்த திசையை நோக்கி போச்சுன்னு சொல்லுங்க. அது அந்த பக்கமா போச்சு. புலி இந்த திசையில போச்சு. அதுக்கு அர்த்தம் அதுக்கு எதிரான திசையில நம்ம போய் ஆகணும். அது எப்படி? புலியோட வீடு எங்க இருக்கும்? புலிக்கு ஏதியா வீடு? அது எங்க வீடு? இல்ல இல்ல இல்ல, அது காட்டுல தானே இருக்கும். புலி அடர்ந்த காட்டுக்குள்ள போயிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க வீடு. அதுதான் வெளியே போறதுக்கு வழியா? தனிமணி தனிமணி, நான் ஏன்பா முன்னாடியே இதை யோசிக்கல? அட விடுங்க குருஜி, உங்களுக்கு தான் ஞாபகம் இல்லல்ல. இது ரொம்ப சின்ன விஷயம் குருஜி. இத பத்தி நீங்க யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. இது அப்படியே விட்டுருங்க. இத பத்தில ஏன் குருஜி கவலைப்படுறீங்க? தியானத்துக்கான நேரத்துல நீங்க தியானம் பண்ணுங்க, அவ்வளவுதான். இல்ல, தியானம் அப்புறம்தான். முதல்ல இங்க இருந்து வெளியேறியாகணும். அதோட இந்த அற்புத அறிவாளியோட நான் கொஞ்ச நேரம் செலவிடணும்னு நினைக்கிறேன்.
வழி கிடைச்சிருச்சு. வரும்போது இதைத்தான் கடந்து வந்தோம். போதும். இப்ப மறுபடியும் இதை கடந்தா எங்க பிரச்சனையெல்லாம் தீந்தே போயிடும். ஏதோ இந்த காட்டுக்குள்ள பள்ளம் மேடுன்னு எங்களை இழுத்துட்டு போறியோன்னு நினைச்சேன். ஆனா எங்களை எங்க கூட்டிட்டு வந்து சேர்க்கணுமோ அங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேன். வா, நதியை தாண்டுவோம். அட, இந்த பக்கம் எங்க போறீங்க? பீர்பால், காட்டுக்குள்ள வழியை எங்களுக்கு நீங்க காட்டுனீங்க, நகரத்துக்குள்ள வழியை நான் காட்டுறேன். நான் இந்த நதியை இங்கிருந்தே தாண்டி போயிருவேன். சில சமயங்கள்ல புத்திசாலிங்க கூட முட்டாளுங்களே வெக்கப்படுற அளவுக்கு கொஞ்சம் புத்தி தடுமாற்றமா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு வெக்கமா இருந்துச்சுல்ல? அப்படின்னா நாங்க முட்டாளா குருஜி? அத சொல்லி தெரியணும் ஐயா, அருமை சிஷ்யர்களே. வாங்க. வாத நீ வா. குருஜி எங்க முதல்ல இல்ல குருஜி, அதிசயத்தை பாருங்க. எங்க? அங்க கொஞ்சம் பாருங்க. எப்படி இவன் தண்ணியில நடக்கிறான்? ஒரு சாமானியனால எப்படியா தண்ணியில நடக்க முடியும்? குருஜி, குருஜி, எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? எனக்கு என்னமோ இது கண்கள்ல ஏற்பட்ட தவறு மாதிரி தோணுது. இது உண்மை கிடையாது. பீர்பால், நீ எப்படி தண்ணி மேல நடக்கிற? நடக்கிறது மட்டும் இல்ல ராஜகுருவே, நான் இதுல நடனம் கூட ஆடுவேன். நீங்களே பாருங்க. நடனமே ஆடுறான். ஆமா, நல்லா ஆடுறான். நல்லா பாருங்க ராஜகுரு அவர்களே, நான் தண்ணில எல்லாம் நடக்கல. இங்க தண்ணிக்கு கீழே கற்களால் ஆன பாதை இருக்கு. அது மேலதான் இந்த தண்ணி இருக்கு. நான் அது மேலதான் நடக்கிறேன். ஓ, அப்படியா அது? ஆமா, நீங்க இந்த காட்டை சேர்ந்தவர் இல்லையே, அது எப்படி உங்களுக்கு அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சது? அதெல்லாம் ரொம்ப சுலபம் ராஜகுருவே. நீங்க இந்த நதியோட அலைகளை பாருங்க. இங்க அலைகள் எல்லாம் வந்து குறையல. இந்த பக்கம் வந்த உடனே அலைகள் நின்னுடுது. அதாவது இங்க தண்ணி ஆழமே இல்ல. அது ஏன்பா நீ எங்களுக்கு முன்னாடியே சொல்லல? ஏன்னா நீங்க தான் கேட்கவே இல்லையே. கேட்கவே இல்லையா? நீங்க கேட்கவே இல்ல குருஜி. அட என்னப்பா இது? எங்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நீ ஏன் உன்னுடைய காலணிகளை கலட்டாம இருக்க? எல்லாரும் நதியை கடக்கும் போது அவங்களோட காலணிகளை கலட்டிடுவாங்க. காலணிகளை கலட்டிடுங்க. நீங்க வேணும்னா கழட்டிக்கோங்க, ஆனா நான் கழட்ட மாட்டேன். ஏன்னா நான் என்னோட காலை தான் காப்பாத்தணும், காலணியே இல்ல. குருஜி, இவ்வளவு சின்ன விஷயத்த முட்டாள் கூட அவனோட சிஷ்யனுக்கு கத்து கொடுப்பான். நீங்க முட்டாளா இருந்து எங்களுக்கு கத்து கொடுக்கவே இல்ல. தலையில என் துணியை கட்டல, கால்ல என் காலணிகள் போடல. ஏன் நீங்க சொல்லி தரல? போங்க குருஜி. மணி, நீ ஏன் பாரு, எவ்வளவு கூர்மையான கல்லெல்லாம் குத்துது தெரியுமா? நீ ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த மகான் பீர்பால் முதலே நம்ம வாழ்க்கையில வந்திருந்தா இந்த நதியை கடக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில நாம என்னைக்கோ கண்டிப்பா கரை சேர்ந்திருப்போம். மணி, கத்தாதீங்களா கழுதிங்களா, கத்தாதீங்க. எனக்கு இப்போ ஒண்ணு தோணுது. அது நீங்க கத்துறதுல தொடர்பு விட்டு காணாம போயிட போகுது. அமைதி. மூழ்கிக்கிட்டு இருக்கிற உங்க குருவோட கப்பலுக்கு மீகாமன் வந்துட்டா. இல்லம்மா, உனக்கு 8வது சிறப்பு ஆலோசகர்னு பதவி கொடுக்கும் போது நான் என்னோட புது மணியை அடிப்பேன், ரொம்ப வேகமா. இப்படி. சரி 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 அடி. ஆனா இப்ப நான் ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால உன் மணியை கொஞ்ச நேரம் அமைதியா வை, என்ன நிம்மதியா யோசிக்க விடு. என்ன? நான் எப்படி இருக்கேன் பார்த்து சொல்லுங்க. போய் அம்மா கிட்ட கேளு. எடுங்க எடுங்க. இங்க பாரு, ஏற்கனவே குழப்பத்துல இருக்க. எந்த பொருட்களையும் எடுக்க முடியாது. என்னால இங்க இருந்து எழுந்திருக்கவும் முடியாது. உங்க கண்களை எடுக்க முடியல. உங்க கண்களை மேல எடுத்து நான் எப்படி இருக்கேன்னு பார்த்து சொல்லுங்க. தினமும் இருக்கிற மாதிரி தான் இருக்க. உங்களோட பதவியேற்பு விழால எல்லாரை விட நான் தான் அழகா தெரியணும்னு மத்தியானத்துல இருந்து அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்களேன், பார்க்க எப்படி இருக்க? அழகா இருக்க. அழகா மட்டும்தான் இருக்கனா? அழகுல இன்னொரு வார்த்தை சேர்த்து பேரழகு. பேரழகா இருக்க. போதுமா? பேரழகு மட்டும்தானா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வெறும் அழகா இருந்த. ஆனா இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது நிலா உன்னை பார்த்தாலும் பொறாமையால அப்படியே உருகி போயிடும். கண்ணாடி உன்னை பார்த்தாலும் பொறாமையால அதுவே உடைஞ்சு போயிடும். போதுமா?
இந்த வீட்ல இருக்க எல்லா கண்ணாடியும் மாத்தணும். ஏன்னா முதல்ல மாதிரி நான் இப்ப இல்ல. சாரதா தேவி, கண்ணாடி மாத்துறதுனால எதுவும் ஆகாது. கண்ணாடி மாத்துறதுனால மனுஷன் மாறிட மாட்டான். சாரதா, கண்ணாடி எங்க? இவனை விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். அரசவையில பண்டித ராமகிருஷ்ண முன்னாடி நிறுத்த போறேன். அவனுக்கு எதிரா நிறுத்த போறேன். புத்திசாலித்தனங்கிறது இவனோட பிரம்மாஸ்திரம். இந்த பிரம்மாஸ்திரத்தை கடவுளால கூட பறிக்க முடியாது. தத்தாச்சாரியா, உன் கேள்விகளுக்கெல்லாம் கிடைச்சிருச்சிரா பதில். அது பீர்பால். பா வா ஏ சா பாவா சா ஏ. 8வது சிறந்த ஆலோசகன்னு பதவி ஏற்க போறான். ஆனா படிக்க எழுத மறந்துட்டான். பதவி ஏத்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறான் அப்படின்னு நான் இல்ல, அம்மா சொல்றாங்க. அம்மா, இந்த கடிதத்துல எழுதி இருக்கிறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதனால இதோட பிரதிபிம்பத்தை பார்த்து இதை புரிஞ்சுக்க முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் புரியுமான்னு பாக்குறேன். ஆனா எந்த லாபமும் இல்ல. சாயந்தரம் ஆயிடுச்சு, நான் போய் விளக்கேத்திட்டு வரேன். சாரதா, சாயங்கால விளக்கு அப்புறம் ஏத்து. முதல்ல எனக்காக ஒரு விளக்கு கொண்டு வா. இப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. இல்ல இல்ல இல்ல, நான் தான் வரணுமாலா, நான் தான். உன் கணவன் தான் உயிரோட வந்திருக்கம்மா. ஆனா நீங்க எதுக்காக திரும்ப வந்தீங்க? அது அது வேற ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு உன் ஞாபகம் வந்துருச்சு வரணுமால. இல்ல சுவாமி, நீங்க எப்ப தியானத்துக்கு கிளம்புனீங்களோ அப்பவே உங்க குடும்ப வாழ்க்கை, வீட்டு வாழ்க்கை எல்லாம் போயிடுச்சு. இது தியானம், உங்க 60ஆம் கல்யாணம் கிடையாது. நீங்க உள்ள வரக்கூடாது. இதோ பாரு வரணுமால, எனக்கே தெரியும். நான் சன்னியாசத்துக்கு தான் போனேன். நான் அப்படி போனா உனக்கு அங்க வரணும் தோணும் இல்லையா? அப்படி உனக்கு தோணி நீயும் பின்னாடியே வந்துட்டா உன் நிலைமை என்ன ஆகும்? கஷ்டப்படுவேன் இல்லையா? உன் கஷ்டத்தை என்னால பார்க்க முடியாதுமா. அதனாலதான் உன்னை பார்க்க இங்க வந்துட்டேன். இதோ இதோ பத்தியா, இவர் பேர் மகேஷ் தாஸ். எல்லாரும் இவரை செல்லம்மா பீர்பால் கூப்பிடுவாங்க. வணக்கம் குருமாதா. சந்தோஷமா இருப்பா. நல்ல குணமான பையனா இருக்கான் சுவாமி. ஒருவேளை நமக்கு ஒரு மகன் இருந்திருந்தா இந்த வயசுலதான் இருந்திருப்பா சுவாமி. என்ன உங்க மகனா நினைச்சுக்கோங்க. என் மேல யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்களுக்கு நான் மகனாயிடுவேன். அடடா, இவனோட எண்ணங்களும் எவ்வளவு உயர்ந்ததா இருக்கு சுவாமி. அப்படி ஒரு அற்புத பிறவிமா. அதனாலதான் இவனை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். வரணுமால, நீ உன் மகன் கூட சாவகாசமா அப்புறம் பேசு. இப்ப எங்களுக்கு எல்லாம் பசிக்குதுமா. கண்டிப்பா சுவாமி, உங்களுக்காக சாப்பாடு, உங்க பேரை சொல்லி பஜனை. இனி இதுதான் என்னோட வாழ்க்கையே. என்ன ஏதாச்சும் மாயாஜால பண்ண முயற்சி பண்றீங்களா? ஒருவேளை இதை நான் வெற்றிகரமா படிச்சிட்டேன்னா என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் சாரதா. நல்லா அப்படியே நேரா இதை புடிச்சுக்கிட்டே நில்லு. ஏன்னா ஒற்றர் சில நேரங்கள்ல ரகசிய தகவல்களை எலுமிச்சத்தோட ரசத்தால எழுதி அனுப்புவாங்க. ஏன்னா எழுதுனதுக்கு அப்புறம் வார்த்தைகள் அழிஞ்சிரும், யாருக்கும் எதுவும் புரியவும் புரியாது. நெருப்பு கிட்ட கொண்டு வந்தாதான் வார்த்தைகள் எல்லாம் வெளியில வரும். ஆனா இந்த கடிதத்துல ஏற்கனவே ஏதோ எழுதி இருக்கு. ஆமா, இதுல ஏதோ கிறுக்குத்தனமா எழுதி இருக்காங்க. நம்மள குழப்பறதுக்கு அப்படி பண்ணிருக்காங்க. சாரதா, நீ ஒன்னும் அக்னி குண்டத்துல நிக்கல, சின்ன விளக்க தான் பிடிச்சுக்கிட்டு நிக்கிற. இத கூட உன்னால பிடிக்க முடியலையா? இந்த கடிதம் இப்ப எரிஞ்சிருந்தா இதுல மறைஞ்சிருக்க ரகசியமும் எரிஞ்சு சாம்பலா இருக்கும். நீங்க தானே சொன்னீங்க தீயால ரகசிய தகவல் காகிதத்துல இருந்து வெளியே வரும்னு. ஆனா
நெருப்பால எரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுவுமே வரலையே. நீங்க பண்ண முயற்சி தோத்துருச்சு. உனக்கு என்ன? ஒரு சின்ன கடிதத்துக்காக என்னோட மருமகள கோமா திட்டுறியா? தடியால அடிச்சேன்னு வச்சுக்கோ, இந்த கடிதத்துல என்னென்ன எழுதலையோ அது உன் கண்ணுக்கு தெரியும். சரி சரி. இங்க பாருங்க, சில விடுகதைகளை என்னைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏற்கனவே நீங்க பல விடுகதைகளுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ஒண்ணு பண்ணலனா மட்டும் மகாராஜா உங்களை 8வது சிறப்பு ஆலோசகர்ல இருந்து நீக்கிடுவாங்களா என்ன? சரதா, நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, முக்கியமான ரகசியம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதை எப்படி வெளியில கொண்டு வருது? இப்ப எதையாச்சும் வெளியே கொண்டு வர்றதுக்கும் இல்ல நம்ம முழிக்கிறதுக்கும் நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப போ, உன்னோட அறைக்கு போய் தூங்கு. போ. போறேன் போறேன். அம்மா, இது வேண்டாம். சுவாமி, உங்க தியானத்துல என்னோட ஞாபகம் இடையூறா வந்ததால நீங்க திரும்ப வந்துட்டீங்களா? இனிமே நான் உங்ககிட்ட மோசமா நடந்துக்க போற விதத்துல உங்களுக்கு என்னோட ஞாபகம் இல்ல, தியானம் மட்டும்தான் ஞாபகம் வரும். ரொம்ப நல்லது. நீங்க நீங்க எல்லாரும் உள்ள வாங்க, சாப்பாடு சாப்பிடுங்க. நான் இனிப்புகளும் செஞ்சு வச்சிருக்கேன். சுவாமி, உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டா என்ன நீங்க கூப்பிடுங்க. நீங்களே உள்ளலாம் வந்துடாதீங்க. குருஜி, நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்ன மாதிரி நீங்க ஒரு ராஜகுரு கிடையாது. இப்ப தியானம் பண்ற ஒரு சன்னியாசி ஆயிட்டீங்க. வாதனி, நாம போவோம், போய் சாப்பிடுவோம். சாப்பாடு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. குருஜி, நீங்க இங்கேயே உட்காந்து கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டுருங்க. மாமணி போலாம். வா வா. ராஜகுருவே, இது கூட சேர்த்து இஞ்சியும் பப்பாளியும் சாப்பிடுங்க, சரியா? ஏன்? இஞ்சியாலையும் பப்பாளியாலையும் உடம்புல சூடேறும். இல்லனா இரவு குளிர நீங்க தாங்க முடியாம உறைஞ்சிருவீங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.